திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். விண்ணின்று இழிந்து வினைகிடாய்மை கொண்டு தன்னின்ற தாளை தலை காவல் முன் வைத்து உன்னின்று உருக்கியோர் ஒப்பிலானந்த கண்ணின்று காட்டி களிம் பருத்தானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். மேல் ஆண்ட முதலான் என குறிப்பிட்ட அனைத்து உலகிற்கும் முதல்வனாகிய சிவபெருமான் முன்னாளில் மேல்நிலையினின்றும் இறங்கி என் வினைக்கேற்ற வகைகளாக தனது உண்மை நிலையை மாற்றிக்கொண்டு கீழ்நிலையில் நின்ற தனது சக்தியை எனக்கு பெரும் காவலாக அமைத்து நடத்தி தனது ஒப்பற்ற தனி பேரின்பத்தை தரும் அருள்நோக்கத்தை இன்று எனக்கு அளித்து என் உள்ளத்தில் நீங்காது நின்று அதனை அன்பினால் கசிந்து உருகப்பண்ணி எனது மலம் முழுவதையும் பற்றற நீக்கினான் என்கிறார் திருமூலர். வினின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு என்று கூறுகிறாரே. இறைவன் மிக உயர்ந்த நிலையில், அதாவது ஆகாயத்திற்கும் அப்பால் இருப்பவன். ஆனால் ஒரு தனி மனிதனின் வினைகள் என்றால் என்ன, பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவனுக்கு அருள் செய்வதற்காக விண்ணுலகிலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு மானுட வடிவம் எடுத்து வருகிறான். மானுட வடிவம் என்றால் என்ன, ஒரு குரு வடிவம் எடுத்து வருகிறான். தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அவ்வாறு வந்த குரு குளிர்ந்த தன் திருவடிகளை சீடனுடைய தலையின் மேல் வைத்து தீட்சை அளிக்கிறார். அந்த திருவடிகளே சீடனின் சிந்தனை சிதறாமல் காக்கும் தலைக்காவலாக அமைகின்றன. உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த என்று கூறுகிறாரே. வெறும் புறத்தை மட்டும் அருள் செய்யாமல் சீடனின் மனத்திற்குள் புகுந்து அவனது கல் நெஞ்சை அன்பால் உருகச் செய்கிறான். அதன் விளைவாக என்னாகிறது, எதற்கும் ஒப்பிட முடியாத ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கச் செய்கிறான். கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. அகக்கண்ணை திறந்து உண்மையை உணர்த்தி செம்பில் உள்ள களிம்பு நீங்குவது போல ஆன்மாவை பற்றியுள்ள ஆணவம், கண்மம், மாயை எனும் மும்மலங்களை பரிசுத்தமாக்குகிறான். மூலனின் உடல் மாற்றமும் குருவின் அருளும் இதற்கு தகுந்ததாக இருக்கும். கைலாயத்திலிருந்து பொதிகை மலைக்கு வந்த ஒரு சித்தர், அதாவது சுந்தரநாதர் வந்தார் அல்லவா. இடையில் பசுக்குள் அழுவதை கண்டு இருந்து போன மூலன் என்ற இடையனின் உடலுக்குள் தன் உயிரை செலுத்தி எழுந்தார். அவர்தான் திருமூலர். அவர் ஒரு வருடம் தவம் செய்து ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை அருளினார். குருவின் அருட்பார்வையை பற்றி, திருவடி தீட்சையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஒரு ஆன்மா பக்குவம் அடையும் போது என்ன ஆகிறது, இறைவன் சத்குருவாக மனித வடிவில் பூமியில் தோன்றுவார். மாணிக்க வாசகர் போன்றோருக்கு திருப்பெருந்துறையில் இறைவன் குருவாக வந்து உபதேசம் செய்தாரே, அந்த நிகழ்ச்சியின் சாராம்சமே இந்த பாடல். சுருக்கமாக சொன்னால், செம்பில் உள்ள களிம்பை நீக்கி தங்கமாக மாற்றுவது போல இறைவன் என்ன செய்வான், குருவாக வந்து நம் அகந்தையை அழித்து நம்மை ஆனந்தத்தில் திளைக்க செய்வார் என்பதே இதன் கருத்தாக தெரிகிறது. விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்றுருக்கி ஒரு ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.